இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா தேவாலயம் என்கிற வார்த்தையே இல்லாம போயிட்டு அதுக்கு பதிலா சபை என்கிற வார்த்தை புதுசா அறிமுகப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் அந்த சபைன்றது அவ்வளவா வராது, எங்கேயாவது 1-2 இடத்துல வரும், அவ்வளவுதான். ஆனா இங்க திரும்ப திரும்ப சபை என்கிற வார்த்தை வரும். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி அப்போஸ்தலர் 20-28 இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை அவர் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார். அது பெரிய விஷயம், அந்த சபையை அவர் சம்பாதித்து இருக்கிறார். இப்போ இந்த சபைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு கிரேக்க பதம், புதிய ஏற்பாடு ஃபுல்லாக கிரீக் தானே, இதோட கிரேக்க பதம் எக்லீசியா என்கிற வார்த்தை. இந்த எக்லீசியா என்கிற வார்த்தை என்னன்னு சொன்னாக்க இது ஒரு கட்டடத்தை குறிக்கிற காரியம் இல்லை, இது ஒரு ஜன கூட்டத்தை குறிக்கிற காரியம். எக்லீசியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு கால் அவுட், டு கால் அவுட், டு கேதர், அதாவது கூடி வரும்படி எல்லாரையும் அழைக்கிற, அழைப்பின் நிமித்தம் கூடி வருகிற ஒரு கூட்டத்தை பற்றி பேசுகிற காரியம். இப்போ இதை வில்லியம் டிண்டேல் என்கிறவர் அவருடைய வேதாகமத்தில் கான்கிரிகேஷன் என்று அவர் மொழிபெயர்க்கிறார். இந்த சபை என்கிற வார்த்தை அவர் என்னன்னு சொல்றாரு? கான்கிரிகேஷன், கூடி வருகிறது. மற்றொரு ஆங்கில பதம் என்ன பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா அசம்பிளி. இந்த அசம்பிளியும் என்னதான் அர்த்தம்? எல்லாரும் அசம்பிள் ஆகிறது, எல்லாரும் கூடி வருகிறது. இப்போ நான் ஒரு தேவாலயம், நீங்க ஒரு தேவாலயம், அவங்க ஒரு தேவாலயம், அவங்க ஒரு தேவாலயம்னா தேவாலயங்களா இருக்கிற நாம் எல்லாரும் ஒன்றாய் கூடி வருகிறதை பற்றி சபைன்னு சொல்லிரு. இப்போ இங்க கட்டடங்களை ஆலயம் என்று குறிப்பிடலை.